என்ற தலைப்பிலே இன்றைய கவிதை களம் வானலை வருகிறது. அன்பு நேயர்களே, இன்றைய கவிதை களத்தை ஆரம்பிக்க முதலில் இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். முகமூடி மனிதர்கள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. முகமூடி மனிதர்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வாய் உரைத்துவிட்டு தன்னைத்தான் உய்வித்து காத்திடவே நன்கு உள்ளொன்றை வைத்துத்தான் புறம் ஒன்று செய்கின்ற முகமூடி மனிதர்கள் உண்டு. உடுக்கை இழந்தவன் கைபோல இடுக்கன் கலையும் நட்பும் உருபொருள்தான் இல்லாதவாறு இருக்கும் போதும் நட்பாய் இருப்பது போல் இருந்திடவே முகமூடி மனிதராய் இருப்பார். வெள்ளந்தான் வரும் முன்னே காத்திடுவோம். வீரமாக வசனங்கள் வாய் மட்டும் பேசும். உள்ளந்தான் ஒட்டாமல் உதவுவதாய் உதவாத முகமூடி மனிதர்கள் உண்டு. உண்மை கூட உண்மைதானா உண்மையாக யோசிக்கும் வண்ணமாக உண்மையை திருத்தி, உண்மை கூட உண்மைதானா உண்மையாக யோசிக்கும் வண்ணமாக உண்மையை திருத்தி பொய்மையை மெய்மை போல் மொழிந்திடுவார் கூசாமல் முகமூடி மனிதர்கள் நன்கு. வளமாக நலமாக விளைச்சலிலே பசுமையைத்தான் வளர்த்திடுவோம் கூறிவிட்டு பின்பு சோறு போடும் நிலங்களைத்தான் கூறு போட்டு மனைகளாக்கும் முகமூடி மனிதர்கள் உண்டு. சோறு போடும் நிலங்களைத்தான் கூறு போட்டு மனைகளாக்கும் முகமூடி மனிதர்கள் உண்டு. ஏரியை சுத்தப்படுத்த ஏரியாவுக்கு வந்தவர் ஏரியையும் வளைச்சு புட்டாரு. உரியவருக்கு கொடுத்துத்தான் பெறுவதை பெற்றுவிட்டாரு. முகமூடி மனிதராய் மாறிவிட்டாரு. பாசமுள்ள உறவுகளும் பணம் இருந்தால் ஒன்றுகின்ற உறவாக ஒன்றிருக்கும். காசுதான் இல்லை என்றால் கனிவாக இருப்பது போல் முகமூடி மனிதராய் இருப்பார். விலங்கு போல் விலங்குவோரை கழுதை என்றும் நரி என்றும் விளம்பிட்டார் செயல்பாட்டை கண்டு. விலங்கு போல் விலங்குவோரை கழுதை என்றும் நரி என்றும் விளம்பிட்டார் செயல்பாட்டை கண்டு. வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை இருவிழியால் கண்டவுடன் மனிதர் என்றும் புனிதர் என்றும் முகமூடி இல்லா முகம் என்றார். பச்சோந்தி உண்மை நிறம் பார்ப்பவர்க்கு தெரியாது. பச்சோந்தி உண்மை நிறம் பார்ப்பவர்க்கு தெரியாது. அறியும் ஆற்றல் பச்சோந்திக்கு இருந்தால் பச்சோந்திக்கு தன்னிறம் தெரியும். முகமூடி அணிந்திருப்போர் முகமூடியால் உண்மை முகந்தெரியா முகமாய் இருப்பார். நல்லதுக்கு நலத்திற்கு அல்லவையும் நீக்குதற்கு முகமூடி தேவையாய் இருந்தாலும் நல்லதுக்கு நலத்திற்கு அல்லவையும் நீக்குதற்கு முகமூடி தேவை ஆக இருந்தாலும் முகமூடி தீர்வல்ல. முகமூடி தீர்வல்ல. முகமூடி இல்லாத மனிதராய் என்றும் இருத்தல் வேண்டும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், அருமையாக எத்தனை விதமான முகமூடி மனிதர்கள் இந்த உலகில் என்று தன் கவிதையிலே இணைத்து வானலைக்கு வந்தவர் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா. சிறப்பாக இருந்தது ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். முகமூடி மனிதர்கள் என்ற தலைப்பிலே கவிதைக்களம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இணைகிறார்